ஹாய் முதலாளிஸ். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்குமே எந்த யூடியூபர் யாருமே பண்ணாத ஒரு ப்ரொமோஷன் தான். ஏன் அப்படின்னா நான் பார்ட் டைமாக ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. ஏன் அப்படின்னா அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கடையை தான் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த கடையை வந்து காமிக்கணும், எல்லாருமே அதில் வந்து பயன்பெறணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசையில் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கோயம்புத்தூருக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே இந்த கடை இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுலேயும் வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்பவே பரிச்சயமான ஒரு கடை தான். ஏன் அப்படின்னா இவரோட கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். வாங்க அந்த கடைக்குள்ளே போய் நம்ம அவரை பார்த்துட்டு நம்ம வந்து நிறைய விஷயம் பேசலாம். வாங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் சேரன் டவர் இருக்குல்ல, அந்த டவரில் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கடை வந்து இருக்குது. பேஸ் 2 இங்கே தான் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து சாயங்காலத்துலேருந்து நைட் வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் காலேஜ் கட்டடிச்சு கூட இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். எல்லாம் கட்டடிச்சு படத்துக்கு போக நான் கட்டடிச்சு வேலைக்கு வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு முதலாளியை ரிவீல் பண்ண போகிறேன். இவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓனர். பேஸ் 2 அப்பான்னு சொன்னால் கோயம்புத்தூர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 50 ரூபா சம்பளத்தில் ஆரம்பித்து நான் வேலையை விட்டு நிற்கிறப்ப எனக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு முதலாளி இவர் தான். ஸோ இந்த கடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடை ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நான் வேலைக்கு இங்கே வந்ததுலேருந்து நான் பார்த்து அதுக்கப்புறம் என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக்காக சொன்ன வரைக்கும் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு துணிக்கடைக்கு ஒரு கஸ்டமராக போனோம் அப்படின்னா அந்த துணிக்கடையில் இருக்கிறவங்க ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து கடுப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு 100 அண்ணா கழிச்சு போட்டு அதில் ஏதோ ஒன்று தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கடை ஓனர் பேஸ் 2 அப்பா நான் என்ன பண்ணுவார்னா, இவர் ஹோல்சேலாக எடுக்க போகிறார்ல, அந்த கடையில் போய் அந்த ஹோல்சேலாக இருக்கிற கடையில் போய் எல்லா கலெக்ஷனையும் 100 அண்ணத்தை வலிச்சு போட்டு அதில் அவருக்கு பிடிச்சி, இப்போ நான் இது இந்த துணி கடைக்கு வந்து இந்த ஷர்ட்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு பிடிக்கணும்ல, அந்த மாதிரி கலெக்ஷனை தேடி தான் ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்தே எடுத்துகிட்டு வருவார். அந்த அளவுக்கு கலெக்ஷன் தான் இவர் கடையில் எல்லாமே இவரோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இவர் எல்லா கடையிலுமே ஹோல்சேல் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இவரோட டிசைன், இவரோட ஆசைக்கு இவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரி டிசைனில் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. அதான் இவரோட கடை ஸ்பெஷாலிட்டியே. கசன்னு எல்லா மாடலும் இருக்காது. எல்லாமே பக்கா கேஷுவல், பிஸ்னஸ் கேஷுவல், நீட்டான ஒரு ப்ரொஃபஷனல் கேஷுவல்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ரொம்ப கச்சன்னு இருக்கிற மாதிரியோ இல்லை இப்போத்த ட்ரெண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப எல்லா டைமே போடுற மாதிரி தான் இவர்கிட்ட கலெக்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும். இப்போத்த ட்ரெண்டுங்கிறது இந்த டர்க்கி கிளாத். இந்த டர்க்கி கிளாத்லேயுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு இன்றைக்கி எடுத்துட்டோன்னா இந்த ட்ரெண்டு முடிஞ்சுன்னா போட முடியாது, அந்த மாதிரிலாம் இவர் எடுக்கவே மாட்டார். எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இவர்கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் இவரோட கடை ஸ்பெஷாலிட்டி. இவர் கடைக்கு வந்து இப்போ புது கஸ்டமர்ஸை விட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி. ஒரு டைம் இவர் கடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவர் கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் கிளாத் ஆகட்டும் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா ரெகுலராகவே இவர் கடைக்கு தான் வருவாங்க. அதுதான் ரெகுலர் கஸ்டமர். இவர்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் யூனிக்காக தான் இருக்கும். இப்போ கார்கோஸ் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஒரு வல்கராவோ இல்லை வந்து ஓவர் ட்ரெண்டியாவெல்லாம் இருக்காது. டீசெண்டான ஒரு கலெக்ஷன்ஸாக இவர்கிட்ட இருக்கும். இது நான் சாம்பிள் தான் காமிக்கிறேன். இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கேஷுவல்ஸ், ப்ரொஃபஷனல் கேஷுவல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ஒரு மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி. இப்போ நிறைய துணி கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டை வந்து குமிச்சு வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ரொம்ப குமிச்சு வச்சு இப்போ நமக்கே வந்து திகட்டுற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக எப்போவுமே நம்ம கடையில் போகிற மாதிரி உண்டான கலெக்ஷன். ஒரு கஸ்டமர் வந்தானா அவன் வந்து பார்த்துட்டானா அது வந்து 2 எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். 50 பார்த்தானா அது கண்டிப்பாக 5 எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இவர்கிட்ட இருக்கும். டீசெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே நான் வந்து 2009 to 2011 வந்து நான் இந்த கடையில் இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் இந்த கடையில் நான் வேலை செஞ்சுருக்கேன். பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும். அதுக்கப்புறம் நம்ம ஐடி அப்படி இப்படின்னு போயாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த கடையை வந்து இதே இடத்துல இதே செட்டப்பில் தான் அவர் வச்சுருக்காரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு கடை செட்டப் கூட அவர் மாற்றவே இல்லைங்க. என்னதான் இவருக்கு நிறைய பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும், கடை செட்டப் கூட இனிமேல் ஆற்றாமல் அவரும் சரி அவரோட கடையும் சரி இன்னும் அதே சிம்பிளிசிட்டியோடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த ஆஃபரையெல்லாம் நம்பி போகாமல் தாராளமாக ஒரே ஷாப் மென்ஸ் வேர் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் முதற்கொண்டு எல்லாமே மென்ஸ் வேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட் இருக்க சேரன் டவருக்குள்ள வந்தீங்கன்னா எங்கேயுமே கண்ணை மூடிட்டு நேராக வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்க. அதாவது படி ஏறி மேலே வந்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் நான் சொல்கிறேன். கீழே இருக்குது பேஸ்மெண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்னே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பேஸ் 2 ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து நம்ம சேனல் பேர் நம்ம பேர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபர் பண்ணுவாரா இல்லையா, இவர் கொடுக்குற ரேட் எல்லாமே ரீசனபிள் ரேட்டு. அதே மாதிரி இவர்கிட்ட வந்து ஆஃபரு அந்த ப்ரைஸ் எல்லாம் இல்லை. ஒரு டிஷர்ட் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் 300னா அதுக்கு உண்டான வர்த்தாக தான் இருக்கும், ஒரு நல்ல பிராண்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ஷர்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போ 1000 rupeesக்கு 3 ஷர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான குவாலிட்டி தான் இருக்கும். அவங்கள நம்ம தப்புனாலும் சொல்லலை, அதுக்கு உண்டான குவாலிட்டி தான் இருக்கும். பட் இந்த ஷர்ட் நீங்கள் ஒரு 500 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த 500 கொடுத்து வாங்குற ஷர்ட் வந்து நீங்கள் ஒரு பிராண்டட் ஷர்ட் ஒரு 2500 4000 கொடுத்து வாங்கினீங்கன்னா அது எப்படி லைஃப் வருமோ அதே லைஃப் உங்களுக்கு இந்த ஷர்ட் வந்து கொடுக்க
இருக்கும். எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் ஃப்ரெஷ் லுக் அப்படியே கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி, பர்சனலாக நான் கேரண்டி. ஏன்னா நான் இருந்ததுங்கிறனால எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் ஜீன்ஸ் ஆகட்டும், கார்கோ ஆகட்டும், ஏனோ தான பிராண்ட்லாம் வாங்க மாட்டார். நல்ல பிராண்ட் தான் வாங்குவார். ரெகுலராக விட்டு என்ன பிராண்டு நல்ல மூவ் ஆகுது, ரெகுலராக ஃபீட்பேக் கஸ்டமர் வருதுன்னு அந்த பிராண்ட் தான் அவர் வாங்குவார். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த கடையில் வந்து வாங்கினீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸுக்கு ஒரு நல்ல பிராண்டட் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கடையில் போய் பார்த்துட்டு நமக்கு பிடிக்கலன்னு திரும்பி அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கவே கிடையாது. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அது இப்போ புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. நம்ம கடை சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவார். அதுக்கான நான் கேரண்டி அவர் சொல்லிடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் சேரன் டவரில் பேஸ் 2 கடைக்கு வந்து ட்ரெஸ்ஸை எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ப்ரொமோஷன் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பை.